Hi friends, welcome back to Sada's vlog. Korea home tour video தாங்க பார்க்க போறோம். ஜேஜுல 1 month ஸ்டேக்காக சர்வீஸ் ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் தான் நம்ம ரெண்டல் எடுத்திருந்தோம். அந்த ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு, ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க நம்ம தங்கியிருக்க ஸ்டுடியோ அபார்ட்மெண்ட். இப்போவே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேங்க, பார்க்கறதுக்கு வந்து ஹோட்டல் மாதிரி இருக்குது இந்த அபார்ட்மெண்ட் அப்படின்னாலும் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சர்வீஸ் அபார்ட்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆச்சுனாலும் சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கொரியாவில் நார்மலாகவே ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் ரெண்டல் எடுத்தாலும் நான் இப்போ காமிக்க போகிற ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரியே தாங்க இருக்கும். பட் அந்த ஃபெசிலிட்டிஸில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் அந்த ஃபெசிலிட்டிஸை காமிக்கும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அங்கே நம்ம வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகலாம். கொரியாவில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லையுமே என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி தான் இருக்குங்க. நம்ம பாஸ்கோட் போட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இல்லை யாராச்சும் விசிட்டர்ஸ் வராங்கன்னா வந்து அவங்க ரூம் நம்பர் தெரிஞ்சுன்னா ரூம் நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா இதுலேருந்தே கால் பண்ணுற ஃபெசிலிட்டியும் இருக்கும். கால் பண்ணாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். மெயின் ரீசன் வந்து செக்யூரிட்டி பர்பஸ் தான். ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே கொரியாவில். கொரியாவில் புதுசாக எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாலுமே நம்ம நோட்டீஸ் போர்டை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். அதில் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயில்டாக இருக்கும். நோட்டீஸ் போர்டு இல்லைன்னா லிஃப்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு 10 o'clock மேலே வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது, மார்னிங் 8 வரைக்கும்னு போட்டிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா சேரை வந்து இழுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நைட்டு 10 மணிக்கு மேலே மெயினாக பண்ணக்கூடாது. நாய்ஸ் வர எந்த ரிலேட்டடான எந்த விஷயங்களும் பண்ணக்கூடாதுன்னு தான் மெயினாக இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்கோட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஹீட்டிங் அண்ட் ஹாட் வாட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பில்டிங்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஷூவை வந்துட்டு நம்மளோட பாரம்பரிய மாதிரியே தான் அவங்களோடதும் ஷூவை வந்து வெளியிலேயே கழட்டி விட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறதுனால அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மெயினாக இந்த நோட்டீஸில் வந்து நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்டையும் நம்மளே தான் டிஸ்போஸ் பண்ணிக்கணும் செக் அவுட் பண்ணும் போதுன்னு சொல்லிட்டாங்க. வேஸ்ட் வந்து என்னன்னைக்கு என்னென்ன வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 13th ஃப்ளோரில் தான் இருக்கோம். வாங்க நம்ம அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லா அப்பார்ட்மெண்ட் முன்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான சின்ன நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. லாக் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் நம்பர் லாக் தாங்க கொரியாவில் இருக்கும் எல்லா வீட்லேயுமே. சில வீடுகளில் தான் வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி லாக்ஸ் இருக்கும். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு சைடில் பார்த்திங்கன்னா மெயின் ஸ்விட்ச் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு எமர்ஜென்சி டார்ச் லைட்டும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரூம்குள்ளே வரும்போது என்னடா ரூம் இவ்வளோ சின்னதாக இருக்குது, இதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் வந்தேன். உள்ளே என்ட்ரு ஆனோன்னுமே ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து அவன் இருந்துச்சு. அவனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் குக்கரும் கெட்டிலும் இருந்துச்சு. கெட்டிலும் எலக்ட்ரிக்கல் குக்கரும் வந்து நல்லா உள்ளே இருக்க மாதிரி இருக்குல்லன்னு சொல்லிட்டு சும்மா இழுத்து பார்த்தா இது எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுங்க. குக் பண்ணும்போது மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. எலக்ட்ரிக்கல் குக்கரும் கெட்டிலும் வந்து நார்மலாக எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே இருக்குமா ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்லன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சில அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டவுட்டு தான். சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறனால தான் மெயினாக இங்கே இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் தாங்க இருக்குது. இந்த வெசல்ஸ் யூஸ் பண்ணணுன்னா வந்து எக்ஸ்ட்ராவாக 20,000 கொரியன் வான் வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மினி கிச்சன் செட்டப் இருந்துச்சு. கிச்சன் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட்டு கீழே வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வந்து கொடுத்துருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வுக்கும் சிங்க்குக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க, ஸ்லாப் போர்ஷன். நார்மலாக ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து ஸ்லாப் இருக்கும். சிங்கில் பார்த்திங்கன்னா வந்து வேஸ்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி வேஸ்ட் கலெக்ஷன் பாக்ஸும் இருந்துச்சு. நீங்கள் கொரியாவை பொறுத்த வரைக்கும் சிங்க் டேப் ஆகட்டும், பாத்ரூம் டேப்ஸ் ஆகட்டும் 24/7 வந்துட்டு ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து நம்ம வேணும்னா ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வுக்கு கீழே வந்து வாஷிங் மிஷின் வந்து ஃப்ரண்ட் லோடர் வாஷிங் மிஷின் கொடுத்துருந்தாங்க. முக்கியமான ஒரு ஐட்டம் ஃப்ரண்ட்லேயே இருக்குங்க, அதை சொல்லாமே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனோடனே நானுமே அதை பார்த்து கபோர்டுன்னு தான் நினச்சிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு. மேலே இருக்க கம்பார்ட்மெண்ட் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜு, கீழே இருக்கிறது வந்துட்டு ஃப்ரீசரு. லாங் டேர்ம் ரெண்டல் ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு மட்டும் இதை விட சின்னதாக தான் இருக்கும் சில அப்பார்ட்மெண்ட்ஸில். வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் இருக்க கபோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷூ ரேக்குங்க.
ஒருத்தர் ஸ்டே பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஷூ ரேக் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷூ ரேக் இவ்வளோ பெருசு தேவை. மேக்ஸிமம் கொரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஷூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருப்பாங்க. இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம்ங்க. ஃப்ளோர் ஹீட்டருக்கும் ஹாட் வாட்டர் ரெண்டுக்குமே வந்து இதுலேருந்து தான் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது வந்து காலிங் பெல் சிஸ்டம்ங்க. கீழேருந்து யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா இந்த டிஸ்பிளேல அவங்க ஃபேஸே தெரியும், நம்ம யாருன்னு பார்த்துட்டே ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். கொரியாவில் இருக்க எந்த வீட்லேயுமே இந்த ப்ரொவிஷன் பார்க்க முடியாது, இந்த வீட்லேயும் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக ஏசி கொடுத்துருக்காங்க. அது என்ன ப்ரொவிஷன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிவி வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துச்சு. டிவி பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்குமா ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லான்னு கேட்டிங்கன்னா சில வீடுகளில் தான் இருக்கும், சில வீடுகளில் இருக்காது. டிவிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேபிள் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கபோர்ட் ட்ராவர்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நிறையாவே இருந்துச்சு. பட் நார்மலாக லாங் டேர்ம் தங்குற ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் இந்த ப்ரொவிஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா வீட்லேயுமே இருக்காது. இருந்தாலுமே வந்து இந்த அளவுக்கு கபோர்ட்ஸ் ட்ராவர்ஸ் எல்லாம் இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா டிவி சைடில் வந்து 2 வார்ட்ரோப் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது இடமே வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தாங்க இருக்குது, பால்கனி தாங்க. இங்கேருந்து வியூ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து இதெல்லாம் ப்ரொவிஷனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தேன், ட்ரையிங் ஸ்டாண்டெல்லாம். பட் வந்து இங்கே பார்த்தா ட்ரையிங் ஸ்டாண்டெல்லாம் கூட இருந்துச்சு. இங்கேருந்து அந்த கடலை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுதுங்க. கடலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஜேஜு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கனால ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் லேண்டிங் எல்லாமே பார்க்கறதுக்கு வியூவே சூப்பராக இருக்குங்க. ப்ளஸ் வந்து இந்த பில்டிங்கில் ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல்னால ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹெலிகாப்டர் வந்துட்டு போயிட்டுருக்கு. எந்த ரீசன்னு தெரில. அதுவுமே இந்த கடலோட சேர்த்து பார்க்கும் போது வியூவே சூப்பராக இருக்குங்க. பால்கனிக்குள்ளேயே வந்து ஒரு குட்டி ரூம் மாதிரி இருந்துச்சு. என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஹீட்டரும் ஏசியோட அவுட்டோர் யூனிட்டும் இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே வந்துட்டு பெட்டு இருந்துச்சு, சோஃபா ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க, ஸ்டடி டேபிள் கொடுத்துருந்தாங்க, 2 சேர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் நார்மலாக எல்லா ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்லையும் லாங் டேர்ம் ரெண்டலில் எடுக்கிறதுல வந்து பெட்டு சோஃபா டேபிள் எல்லாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சில ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்ஸில் பெட்டும் சோஃபாவும் கொடுத்துருப்பாங்க, சிலரில் இருக்காதுங்க. அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக இருந்தால் நம்ம தான் எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. இங்கே புக்கு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து பார்த்தா இது புக் இல்லைங்க, சும்மா எம்டிஆர் ஷோக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்த ரூம் வந்து பாத்ரூம்ங்க. ஷவர் ஏரியா மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு கொரியன்ஸ் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோனுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த ஆட்டோமேட்டிக் லைட் தாங்க. என்ட்ரு ஆனோனுமே வந்து லைட் எரியும். இது வந்து நைட் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்திருக்கிறது சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறதுனால நம்மளே தாங்க நம்ம ரூமை க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம கூட்டுறதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல 1 மந்த்துக்கு. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வேக்யூம்னு சொல்லிட்டு கார்னரில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இந்த பில்டிங்கோட லாஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோங்க. அங்கே தான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. டெரஸ் கார்டன் தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கேருந்து வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது. அதுவும் நைட் வியூ வந்து இன்னும் சூப்பராகவே இருந்துச்சு. நைட் வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஃபுட் சேலஞ்ச் வீடியோவில் வந்து நைட் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் லிங்க் தரேன். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தனியாலாம் இல்லை கார் பார்க்கிங்ன்ட்டு. அதுக்கு பதிலாக வந்து மல்டி லெவல் ஆட்டோமேட்டட் கார் பார்க்கிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க.
இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக தாங்க போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன், கொரியாவில் வந்து ப்ராப்பராக வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணலான்னா வந்து நமக்கு ஃபைன் வரும்னு சொல்லிட்டு. ஜேஜூவில் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் கலெக்ட் பண்ணுறதுக்குனே செப்பரேட்டாக பாக்ஸஸ் வச்சுருக்காங்க. ஜென்ரல் வேஸ்ட்னால் தனி பாக்ஸ், வாட்டர் பாட்டில் வேஸ்ட்னால் தனி பாக்ஸ், இது மாதிரி தனித்தனி பாக்ஸாகவே வச்சுருக்காங்க. அதில் பார்த்து நம்ம ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். கொரியாவில் நாங்கள் இருந்த ஏரியாலலாம் எப்படி வேஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஆல்ரெடியே வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதீங்க, ஃப்ரீயாக இருந்தால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜேஜூவில் ஃபுட் வேஸ்ட் வந்து மினிமம் அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து ஃபுட் வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுட் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணவும் கார்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கார்டே வந்து ஃபுட் வேஸ்ட் கார்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டிஸ்போஸ் பண்ணும்போது. ஃபுட் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ண வந்து மினிமம் 60 கொரியன் ஒன் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 1 kgக்கு. அது இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 rupees வருது. ஜேஜூவில் வந்து இன்னொரு விஷயம் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நோட்டீஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து ஃபுல்லாக வந்து யாரும் அந்த வேஸ்ட் பாக்ஸ் காயிற வரைக்கும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட் போடுற அந்த பிளேஸே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க நீட்டாக. இந்த மாதிரி இந்த ரூமோட 1 day ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 70,000 கொரியன் ஒன்ங்க. இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4,200 rupees வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சதாஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.